மருத்துவ வரலாற்றில் வில்லியம் போமனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சர் வில்லியம் போமன் ஃபர்ஸ்ட் பேரனட் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், திசுவியலாளர், உடற்கூறியல் நிபுணர் மற்றும் கண் மருத்துவர். இவர் 1816 ஜூலை 20 அன்னைக்கு இங்கிலாந்துடைய செஷரில் இருக்கிற நான்ட்விச்சில் பிறந்தாங்க. இவர் 1837 ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய பர்மிங்ஹாமில் இருந்த பர்மிங்ஹாம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ கல்வியை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் அறுவை சிகிச்சை பயிற்சியையும் கண் மருத்துவ பயிற்சியையும் பெற்று ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் கண் மருத்துவராகவும் ஆனாங்க. இந்த நிலையில் இவர் அனட்டாமிக்கல் ரிசர்ச்சில், அதாவது உடற்கூறியல் ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கினாங்க. உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், தசைகள், எலும்புகள் மற்றும் நரம்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு பற்றி படிக்கிறது. இவர் தசைகளினுடைய கட்டமைப்பு பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ஸ்ட்ரையட்டட் மசிலை இவர் மைக்ரோஸ்கோப்பை வச்சு கண்டறிஞ்சாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் தசைகளானது வெறுமன திசுக்களால் ஆனது அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. ஆனால் தசைகள் எப்படி சுருங்கி விரியுது அப்படின்ற புரிதல் இல்லாமல் இருந்தது. அப்போ இவர் நுண்ணோக்கியை பயன்படுத்தி கை கால்களில் இருக்கக்கூடிய தசைகளை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது தசைகளில் வரி வரியாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதனால அந்த மசிலுக்கு ஸ்ட்ரையட்டட் மசில் அப்படின்னே பேர். அதனுடைய கட்டமைப்பை இவர் முழுமையாக விளக்கினாங்க. எப்படின்னா ஸ்ட்ரையட்டட் மசிலில் டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஆனது இருக்குது, வரிகள் இருக்குது. அந்த வரிகள் எப்படின்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி. இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை பார்த்தா எப்படி இருக்கும், ஸ்ப்ரிங்கை இழுக்கலாம், அதே மாதிரி சுருக்கவும் செய்யலாம். இப்போ அந்த ஸ்ப்ரிங் சுருங்கி இருக்கும்போது அது வரியாக இருக்கும். இப்போ ஒரு கம்பி இருக்குன்னா அது திருப்பி தான் ஸ்ப்ரிங்கு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அந்த வளைவுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும், அது கோடு மாதிரி தெரியும். அதுதான் டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அதை இவர் டிஸ்கவர் பண்ணாங்க. அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை கண்டறிஞ்சு அதுலேயே சார்கோலமா அப்படின்ற ஒரு உரை இருக்குது அப்படின்றதையும் கண்டறிஞ்சாங்க. அதாவது தசைகளானது கோடிக்கணக்கான தசை நார்களால் ஆனது. இப்போ ஒரு கயிறு இருக்குன்னா அதை மேலோட்டமாக பார்த்தா அது கயிறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கயிறை பிரித்தா அதுக்குள்ளே நிறைய நூல்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் தசைகள் வெறுமன திசுக்களால் ஆனது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தசைகளை நுணுக்கமாக ஆய்வு செஞ்சால் அது தசை நார்களால் ஆகியிருக்கும். ஸோ அந்த மசில் ஃபைபர்ஸ், தசை நார்களினுடைய மேலே இருக்கக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரைப்ஸ், அதையும் இவர் தான் கண்டறிஞ்சாங்க. அதே சமயம் அந்த தசை நார்களை சுற்றி அந்த தசை நார்களுக்கு மேலே ஒரு உரை இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. அந்த உரை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், சார்கோலமா அப்படின்றது. ஸோ இதை 1840 மற்றும் 1841 இந்த காலகட்டத்தில் வில்லியம் போமன் கண்டறிஞ்சாங்க. இதனாலேயே வெறும் 25 வயசுலேயே 1841 ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியோடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1842 ஆண்டு இவர் இறந்தவர்களினுடைய சிறுநீரகத்தை ஆய்வு செஞ்சு வந்தாங்க, கிட்னியை. அப்படி ஆய்வு செய்யும்போது கிட்னி எப்படி ரத்தத்திலிருந்து கழிவுகளை ஃபில்டர் பண்ணி சிறுநீரில் வெளியேற்றுது, அதை பற்றி இவர் ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. கிட்னியில் பொதுவாக குளோமிருலஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இந்த நம்மளுடைய ரத்த நாளங்கள், அதனுடைய முனை தான். நிறைய ரத்த நாளங்கள் போய் ஒரு 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 சின்ன ஒரு கிளஸ்டர்ஸாக, ஒரு கூட்டமாக ஃபார்ம் ஆகிருக்கும் கிட்னியில். ஸோ அதுக்கு தான் குளோமிருலஸ் அப்படின்னு பேர். ஸோ அந்த இடத்தை சுற்றி ஒரு கப்பு வடிவிலான, ஒரு கப்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிகிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்படி நிறைய நரம்புகள் சேர்ந்து இங்கே இருக்குன்னா இப்படி ஒரு கப்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கண்டறிகிறாங்க. அந்த அமைப்பு தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் போன்ற முக்கியமான விஷயங்களை ரத்தத்துக்கே அனுப்பிட்டு ரத்தத்துக்கு தேவையில்லாத கழிவுகளை ஃபில்டர் பண்ணி வெளியேற்றுது அப்படின்னு கண்டறிகிறாங்க. ஸோ அதை வில்லியம் போமன் தான் கண்டறிஞ்சாங்க. ஸோ அதனால் வரைக்கும் கிட்னி ஒரு திசு மாதிரி தான் கருதப்பட்டது. அதை தவிர அந்த கிட்னி எப்படி ஃபில்டர் பண்ணுது ரத்தத்தை அப்படின்ற அந்த புரிதல் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் இவர் தெளிவுபடுத்தினாங்க. கிட்னியில் கப்பு வடிவிலான ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் போய் இந்த ரத்த நாளங்கள் முடிவடையுது. அதான் முடிவடையுதுன்னா எல்லாமே போய் கிளஸ்டர்ஸாக சேருது. இப்போ ரத்தம் எல்லாம்
யூரியா போன்ற கழிவுகளோட அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அதை தாண்டி அந்த ஒரு கப்பு போன்ற வடிவமான அந்த ஒரு நுண்ணிய அமைப்பு அதை தாண்டி, அதாவது அந்த அமைப்புல நுண்ணிய துகள்கள் இருக்கும். அந்த துகள்களை தாண்டி கழிவுகள் மட்டும் வந்து சிறுநீர் குழாய் வழியா வந்து வெளியேறுது. அதை தவிர மிச்ச ரத்தத்துக்கு தேவையான பொருட்களை அப்படியே கிட்னி வந்து மறுபடியும் ரத்த நாளங்களுக்கு அனுப்புது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இப்போ அந்த ஒரு கப்பு வடிவிலான அமைப்பை இவர் கண்டறிஞ்சனால அந்த அமைப்புக்கு போமன்ஸ் கேப்சூல் அப்படின்னே பேரு. இவர் வில்லியம் போமன் அதை கண்டறிஞ்சனால அதுக்கு இவருடைய பேர் சூட்டப்பட்டது. அதை 1842 இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அது ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவும் எழுதி இந்த 1842ஆம் ஆண்டு தி ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் மால்பிகியன் அப்படின்னு ஆஃப் த கிட்னி அப்படின்ற டைட்டில் ஒரு ரிசர்ச் பேப்பரே வெளியிட்டாங்க. அதில் இந்த தகவல் எல்லாம் இருந்தது. இதை இவர் வந்து கண்டறிஞ்சனாலேயே ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து உயர்ந்த விருதான ராயல் மெடலை அந்த 1842 இவருக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இவர் கண் மருத்துவராகவும் இருக்கிறனால இறந்த நபர்களினுடைய கண்களினுடைய அமைப்பை பற்றியும் இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போதான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா, பொதுவாக அந்த காலத்துலலாம் கண்ணினுடைய அந்த மேல் இருக்கக்கூடிய கோர்னியா அப்படின்ற அந்த ஒரு லேயர் அது வந்து ஒரு திசு, அவ்வளோதான், அது கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் அந்த கோர்னியாவே வந்து 5 லேயர்ஸால் ஆனது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அதுலேயும் குறிப்பாக அதாவது கோர்னியான்னா ஒரு அமைப்பு, நம்மளுடைய கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளாஸ் மாதிரியான அமைப்பு. அந்த அமைப்பு வந்து சும்மா வந்து கோர்னியா மட்டும் கிடையாது, அது 5 அடுக்குகளால் ஆனது. அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு பெரிய செவுரு இருக்குன்னா அதை மேலோட்டமாக பார்க்கும்போது அது செவுரு தான். ஆனால் அந்த செவுரு எப்படி ஆயிருக்கும், செவுரினுடைய மேலே பெயிண்ட் இருக்கும், அதை நம்ம பெயிண்டோ சுண்ணாம்போ இருக்கும், அதை உரிச்சா அதுக்குள்ளே வந்து சிமெண்ட் பூசி இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனால் செங்கல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கண்ணினுடைய கோர்னியாவே வந்து சாதாரணமான ஒரு பகுதி கிடையாது, அதுவே வந்து 5 அடுக்குகளால் ஆனது அப்படின்னு தெரிய வந்தது. அதில் முதல் அடுக்கு வந்து எபிதீலியம், அதனுடைய இரண்டாவது அடுக்கு அதாவது எபிதீலியமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஒரு அடுக்கை தான் இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதை இவர் வந்து 1847ஆம் ஆண்டு வில்லியம் போமன் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இப்படி இவர் கண்டறிஞ்ச அந்த ஒரு பகுதிக்கு போமன்ஸ் மெம்பரைன் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 1848 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை செஞ்சு வந்தாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை சுவாசிக்கிறோம்னா அது எப்படி நமக்கு வந்து அந்த வாசனை வந்து வருது, அதை பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இறந்த நபர்களினுடைய மூக்கு பகுதியை ஆய்வு செய்யும்போது குறிப்பாக மூக்கில் இருக்கக்கூடிய ஓல்ஃபேக்டரி அப்படின்ற ஓல்ஃபேக்டரி மியூகோசா அப்படின்ற ஒரு பகுதி, அங்கே வந்து சின்ன சின்னதாக கிளான்ஸ் இருக்குது, சுரபிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கண்டறிகிறாங்க. அது நிறைய கிளைகளாக பிரிஞ்சும் இருக்குது அப்படின்னு கண்டறிகிறாங்க. அதுக்கு வந்து பிரான்ச்டு டியூபிலோ ஆல்வியலர் அப்படின்னு சொல்லியே பேர், டியூபிலோ ஆல்வியலர் கிளான்ஸ் அப்படின்னே பேர். அதை இவர் வந்து கண்டறிகிறாங்க. அந்த சுரபியில் சுப்ரீம் மியூக்கஸ் அதாவது ஒரு வகையான திரவமானது உருவாகுது. அது வந்து எந்நேரமும் அந்த திரவம் வந்து உருவான நிலையில் இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது சுவாசிக்கிறோம்னா காற்றுல வரக்கூடிய அந்த நறுமணம், அந்த ஒரு ஆர்டினன்ஸ் அது போய் நம்மளுடைய மூக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஓல்ஃபேக்டரி அப்படின்ற அந்த ஓல்ஃபேக்டரி மியூகோசா அப்படின்ற பகுதிக்கு போனோடனே அங்கே இருக்கக்கூடிய திரவத்துக்குள்ள அந்த வாசனையை ஏற்படுத்தக்கூடிய துகள்கள் பார்ட்டிகல்ஸ் ஆனது அப்படியே கரையுது, டிசால்வ் ஆகுது. அப்படி கரைஞ்ச பிறகு தான் அதிலிருந்து நம்மளுடைய நரம்புக்கு அந்த தகவல் தெரிஞ்சு நரம்பானது நம்மளுடைய மூளைக்கு அதை தெரியப்படுத்துது. அதுக்கப்புறம் தான் மூளையானது அந்த ஒரு வாசனையை உணருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வாசனையை உணர்றோம் அப்படின்றத வில்லியம் போமன் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ அதனால் வரைக்கும் சும்மா நம்ம ஒரு விஷயத்தை மோந்து பார்த்தாலே போதும் அதனுடைய வாசனை தெரிஞ்சிடும் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. மூக்கினுடைய ஓல்ஃபேக்டரி மியூகோசா அப்படின்ற பகுதியில் அந்த டியூபுலோ ஆல்வியர் கிளான்ஸ் அப்படின்னு சுரபிகள் இருக்குது. அதிலிருந்து சில திரவங்கள் வந்து உருவாகுது. அந்த திரவத்தில் வாசனையை ஏற்படுத்தக்கூடிய துகள்களானது கரையும் போது தான் அதிலிருந்து நரம்பானது அந்த சிக்னலை நம்மளுடைய மூளைக்கு அனுப்புது. இதை
வில்லியம் போமன் கண்டறிஞ்சாங்க. அந்த சுரபிகளை இவர் கண்டறிஞ்சனாலேயே அதுக்கு போமன் கிளான்ஸ் அப்படின்னு இவருடைய பேரே சூட்டப்பட்டது. இது மாதிரி இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் தொடர்ச்சியாக இவருடைய பேர் சூட்டப்பட்டு வந்தது. இதுக்கிடையில் 1851ஆம் ஆண்டு ஆப்தல்மாஸ்கோப் அப்படின்ற ஒரு கருவி, இது வந்து கண்ணினுடைய ரெட்டினா அப்படின்ற விழித்திரையை ஆராயறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதை முதல்ல இங்கிலாந்தில் இவர் வந்து பயன்படுத்தி வெற்றி கண்டாங்க. இது பெரிய ஒரு விஷயம். அதனால் வரைக்கும் அந்த கண்ணினுடைய உள்ள இருக்கக்கூடிய விழித்திரை அந்த பகுதியை வந்து சரியாக பார்க்க முடியாது. அதை மேலோட்டமாக தான் அங்கே ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றத வெறும் அறிகுறிகளை வச்சு மட்டும்தான் கண் மருத்துவர்கள் கண்டறிஞ்சு வந்தாங்க. ஆனால் வில்லியம் போமனோ அந்த மாதிரி செய்யாமல் ஆப்தல்மாஸ்கோப்பை பயன்படுத்தினாங்க. அதை வந்து இங்கிலாந்தில் இவர் பயன்படுத்தி விழித்திரைக்குண்டான சிகிச்சைகளை கொடுக்க தொடங்கினாங்க. இதுவும் பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா 1857 இந்த காலகட்டத்தில் கிளாக்கோமா அப்படின்னு சொல்லி கண்ணில் ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்புக்குண்டான ஒரு அறுவை சிகிச்சை முறையை இவர் உருவாக்கினாங்க. ஃபர்ஸ்ட் கிளாக்கோமானா என்னன்னு சொல்றேன். நம்மளுடைய கண்ணினுடைய கோர்னியா அப்படின்ற மேல் உறை, அதுக்கும் அந்த கோர்னியாவுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஐரிஸ் அப்படின்ற கருவிழி, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு திரவம் வந்து உருவாகும். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து ஒரு சேம்பர் வந்து ஆன்டிகுயர் சேம்பர் அப்படின்னு, அதுக்குள்ள ஏக்யூவஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லி ஒரு திரவம் ஃபார்ம் ஆகும். இந்த திரவம் என்னன்னா இதுல வந்து சில நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். அது நம்மளுடைய கண்ணுக்கு வந்து கொடுக்கும். அப்படி இந்த ஒரு ஹியூமர், இந்த ஒரு திரவமானது நம்மளுடைய கண்ணுக்கு வந்து ஒரு பக்கத்துல இருந்து வந்து இன்னொரு பக்கத்து வழியா வெளியேறிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல இந்த வெளியேறக்கூடிய அந்த குழாய்கள் அதுல வந்து அடைப்பு ஏற்பட்டா அப்ப கண்ணினுடைய கோர்னியா மற்றும் ஐரிஸ் இதுக்கு இடையிலேயே இந்த ஒரு ஆன்டீரியர் சேம்பர் அதுலயே வந்து இந்த திரவமானது சேர ஆரம்பிச்சா அது இன்னொரு பக்கம் இருந்து திரவம் உள்ள வந்துட்டே இருக்கும். அப்ப அது வந்து பயங்கரமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதன் மூலமா கண்ணு வீங்கும். அதன் மூலமா கண்ணுக்கும் மூளைக்கும் போகக்கூடிய பார்வை நரம்புல அழுத்தம் ஏற்பட்டு பார்வை குறைபாடு ஏற்படும். இதுதான் கிளாக்கோமா அப்படின்றது. அதாவது ஒரு அணையில தண்ணி நிரம்புது, ஆனா தண்ணி வெளியேறதுக்கு இடம் இல்லை, ஆனா தண்ணி வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அணை உடைஞ்சிரும். அந்த மாதிரி தான் கண்ணினுடைய அந்த 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 ஒரு ஆன்டீரியர் சேம்பர் அதுக்குள்ள வந்து திரவம் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும்போது அதை வெளியேற்றி ஆகணும். அதுக்காக ஐரிடெக்டமி அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை முறையை இவர் 1857 கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்னன்னா கண்ணினுடைய அந்த ஐரிஸ் அப்படின்ற கருவிழி அதனுடைய ஒரு பகுதியை மட்டும் இவர் அந்த அறுவை சிகிச்சை பண்ணி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அங்க ஒரு துளை உருவாகும். அது வழியா இந்த திரவமானது வெளியேறிடும். ஸோ அப்படி ஒரு அறுவை சிகிச்சை முறை இவர் கொண்டு வந்தாங்க. அதன் மூலம் கிளாக்கோமாவிலிருந்து அந்த காலத்துல நிறைய நபர்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. அதன் மூலமா நிறைய நபர்களினுடைய பார்வை இழப்பு தடுக்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் 1858 இந்த காலகட்டத்துல எல்லாம் வில்லியம் போமன் வந்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. என்னன்னா நம்மளுடைய டியர் டக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்மளுடைய கண்ணீரானது நம்மளுடைய மூக்கு வழியா போயிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து அழுகும்போது நம்மளுடைய கண்ணில் மட்டும் தண்ணி வராம மூக்குலையும் தண்ணி வருது. இப்ப இந்த கண்ணுல இருந்து மூக்குக்கு போகக்கூடிய ஒரு டியூப் இருக்கு. அந்த டியூப் வழியா தான் வந்து இந்த கண்ணீரானது மூக்குக்கு போகும். சில நபர்களுக்கு இந்த டியூப்ல அடைப்பு ஏற்படும். அப்ப கண்ணீரானது வெளியேறாது. கண்ணீர் வெளியேறலைன்னா அது கண்ணில் இருந்தே அதிகமாக வெளியே வந்துட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, அதே மாதிரி இந்த கிளாக்கோமா மாதிரியான மற்ற பாதிப்புகள் ஏற்படுறது அப்படின்னு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு கண் பார்வை குறைபாடும் ஏற்படும். அதே சமயம் கண்ணில் வந்து சீல் பிடிச்சி பல பாதிப்புகளும் ஏற்படும். ஸோ இதை தடுக்கிறதுக்கும் இவர் வந்து ஒரு வழிமுறையை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா இந்த கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய டியூப் அது வழியாக தான் கண்ணீர் போகுது. ஸோ அது அடைப்பு விழுவுறனால தான் இந்த பாதிப்பு வருது. அந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு இவர் வந்து சில ப்ரோப்ஸை கண்டுபிடிச்சாங்க. ப்ரோப்ஸ் அப்படின்னா சின்னதாக ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய கம்பி போன்றது, ரொம்ப ஊசி மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து வளையக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கும். இப்போ சாதாரணமான ஊசியை வச்சு ஒரு நரம்புக்குள்ள இருக்கக்கூடிய அடைப்பை எடுக்கிறோம் அப்படின்னு குத்துனா அடைப்பு எடுக்கப்படும். ஆனால் அதே சமயம் நரம்பும் சேதமடையும். அப்போ நரம்பு சேதமடையாமல் அந்த அடைப்பை நீக்கிறதுக்கு இவர் சின்ன கருவிகளை உருவாக்கினாங்க. அதுக்கு போமன்ஸ் ப்ரோப்ஸ் அப்படின்னு இவருடைய பேர் சூட்டப்பட்டது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை இவர் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க. பின்னர் 1880ஆம் ஆண்டு சிலருடைய உதவியோட ஆப்தல்மாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் த யுனைடெட் கிங்டம் அப்படின்னு கண் மருத்துவத்துக்குண்டான ஒரு சங்கத்தை இவர் அந்த ஒரு அமைப்பை 1880 நிறுவினாங்க. உடனடியாக அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாகவே இவர் தான் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயினான குயின் விக்டோரியா
அவங்க தரப்பிலிருந்து 1884ஆம் ஆண்டு இவருக்கு வந்து பேரனன்சி கௌரவம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவரை வந்து சர் வில்லியம் போமன் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியா 1892 மார்ச் 29 அன்னைக்கு இவருடைய 75 வயசுல இறந்து போனாங்க. வில்லியம் போமன் இறந்து போயிட்டாலும் மருத்துவ வரலாற்றில் குறிப்பாக வந்து அறுவை சிகிச்சை, உடற்கூறியல், திசுவியல், அதே மாதிரி கண் மருத்துவம் இதிலெல்லாம் இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது இன்று வரை பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருந்து வருது. ஸோ இவ்வளோ சாதனைகள் செஞ்ச அந்த வில்லியம் போமன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.